ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமிகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாது. எல்லாருக்கும் நமஸ்காரம். மகா பெரிவா மகிமை அனுபவங்களில் பெரிவா தொடர்பான பல நிகழ்வுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். மகாபெரிவா எந்த அளவுக்கு நமக்கெல்லாம் அனுகூலம் செய்து கொண்டு வருகிறார், தன்னோட பக்தனோட வாழ்க்கையில் என்றைக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கணும், ஒரு ஆனந்தம் இருக்கணுங்கிறதுக்காக தனது அனுகிரகத்தை எப்படியெல்லாம் கொடுத்து கொண்டு வருகிறார். இப்படி நிறைய நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். பொதுவாக நம்மளாம் என்ன நினைப்போன்னா, பெரியவாட்ட போகணும் அப்படின்னா ஆற்றுல கல்யாணம் ஆகணும், பையனுக்கு உத்தியோகம் கிடைக்கணும், ஒரு வீடு வாங்கணும் இல்லையா? இதுதான் நம்ம பெரும்பாலும் பிரார்த்தனையை வைப்போம். பல விஷயங்களுக்கு மகாபெரியோட பஞ்சாயத்துக்கு வருவா அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏதான ஒரு பிரச்சனையை கொண்டு வருது, ஏதான ஒரு தகராறு கொண்டு வந்து பெரியவாட்ட ஒரு தீர்வு, ஒரு சொல்யூஷன், அவர் சொல்லக்கூடிய சொல்யூஷன் அந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருக்கு. ஒரு இப்போ சொல்ல போகிற சம்பவம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு பெண்மணி, மகாபெரியோருடைய அத்தியந்தமான பக்தி அந்த பெண்மணி. அந்த பெண்மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசு, சுமார் 60 வயசு. அந்த பெண்மணி கல்யாணம் பண்ணிக்கல, தனியாக இருந்துட்டு இருந்தா. ஒரு நாளைக்கு அந்த பெண்மணி பெரியவா சந்நிதிக்கு வந்தாள். பெரியவா சந்நிதிக்கு வந்தோடனே பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பெரியவாளுக்கு முன்னாடி நிற்கிறேன். சரி, ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக வந்திருக்காப்புல இருக்கு அப்படின்னு பெரியவா தீர்மானிச்சுட்டு அந்த பெண்மணிகிட்ட பேசுகிறான். என்னம்மா, அதாவது உலகத்தில் பிறந்த சகல ஜீவராசிகளுக்கும் ஒரு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியது யாருன்னா தெய்வம். அந்த தெய்வத்திற்கு எந்த வகையிலும் குறைவில்லாமல் நடமாடும் தெய்வமாக இருந்து கொண்டு நமது பிரார்த்தனைகள் அத்தனையையும் செவியில் வாங்கி கொண்டு அதை நிறைவேற்றி நமக்கு அனுகிரகம் செய்கிற மகாபெரிவா. அதில் மாற்றுக்கருத்தை கிடையாது. பெரியவா தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குற. பெரியவா தான் நமக்கு என்ன தேவையோ, என்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் கொடுக்குற. அதனால தான் அவருடைய பாதார விந்தங்களை நாம் இறுக பற்றி கொண்டு விட்டால் நமக்கு வாழ்க்கையில் எந்த கவலையும் கிடையாது. சொல்லுவோம் இல்லையா, உறுதியோடு பிடிச்சுக்கணும், இவர் தான் நமக்குன்னு பிடிச்சுக்கணும். அப்படிதான் அந்த பெண்மணி பெரியவாட்ட வந்திருக்கான்னு சொல்லி அந்த பெண்மணி அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தா. அந்த பெண்மணி பெரியவாட்ட சொல்கிறா, பெரியவா நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதற்கு ஒரு பதில் வாங்கிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற. சொல்லு, என்ன சொல்லு அப்படிங்கிற. இன்னைக்கு பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணின்றவர் ஏகாம்பரமானம். அவர் தான் பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்ணுறாரு இன்னைக்கு. அந்த பெண்மணி சொல்கிறா, பெரியவா நான் ஒரு கனவு கண்டேன், 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு பலிக்குமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு மெல்ல ஓப்பன் பண்ணுற விஷயத்தை. இந்த கனவு பலிக்குமா அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். பெரும்பாலும் கனவுகள் எல்லாமே பலிக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன தாட்டில் இருந்து நமக்கு அந்த கனவுகள் வருகின்றன நமக்கு சொல்ல முடியாது. சில பேர் கனவில் சர்ப்பங்கள் வரும்,
என்ன பண்ணுவா உடனே, ஓ இதான் நாகருக்கு ஏதோ பண்ணணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் ஒரு புத்துக்கு பால் ஊற்றுறது இதெல்லாம் பண்ணிட்டு வருவாள். அதாவது எல்லா கனவுகளுக்கும் நம்ம ஏதான ஒரு வகையில் நம்ம ரிலேட் பண்ணி பார்ப்போம். நம்ம பிரார்த்தனைகள் ஏதாவது மிஸ் ஆகுதா, இல்லை இதை ஏதோ ஒன்று ரிலேட் பண்ணி நம்ம ஒன்று பண்ணிடுறோம், ஏதோ ஒன்று பண்ணிடுறோம். இப்போ இந்த பெண்மணிக்கு பார்த்தா ஒரு கனவு. அந்த கனவு என்ன அப்படின்னா, அந்த பெண்மணி சொல்கிற மகாபிரிவாட்ட, பிரிவா எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு 60 வயசு. எனக்கு வந்த கனவில் நான் சுமங்கலியாக இறந்து போகிற மாதிரி கனவு கண்டேன். இதற்கு என்ன விளக்கம்னு தெரியல பெரியவா. நான் சுமங்கலியாக இறந்து போவேன்னா எனக்கு இதுக்கு மேலே கல்யாணம் ஆகணும். எத்தனை வயசு? 60 வயசு. இது என்ன பெரியவா, இது சாத்தியமா? கனவுகள் அப்படியே பலிக்கும்னு சொல்கிறாளே, என்னோட கனவும் பலிக்குமா? எனக்கு கல்யாணம் ஆகுமா? 60 வயசு. திரும்ப யோசிச்சுக்கோ, 60 வயசு அந்த பெண்மணிக்கு. அந்த பெண்மணி கேட்குறேன். பெரியவாளுக்கு கைங்கரியம் என்ற ஏகாம்பர மாமாவுக்கு தூக்கி வாரி போடணும். இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும்? பெரியவா என்ன சொல்ல முடியும்? அங்கே இருக்கிறவா இந்த விஷயத்தை கேட்டவளும் கொஞ்சம் நெளியற இல்லையா? இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு கல்யாணங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக வேண்டிய வயசுலேயே கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது இன்னைக்கு. அது பெற்றோர்களுடைய பல பிடிவாதங்கள், அவர்களது மாறுபட்ட குணங்கள், இதெல்லாம் காரணம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனாலும் பார்த்தோன்னா ஒரு 35 வயசு ஆன பெண்கள் இன்னைக்கு இருக்கா, ஒரு 40 வயசு கிடந்திருக்கிற ஆண்கள் இன்னும் கல்யாணமாகாம நான் சொல்கிறேன் இருக்கா. அதெல்லாம் ஈக்கே பாருங்க, இது அந்த காலம். இது 60 வயசாக எடுத்து மாமிக்கு பெரியவா நான் சுமங்கலியாக சாகிற மாதிரி கனவு கண்டேன்னா அந்த கனவு பலிக்கணும்னா எனக்கு கல்யாணம் ஆகணும். அப்படின்னா எனக்கு கல்யாணம் ஆகுமா? என்ன பெரியவா, நீங்கள் தான் எனக்கு இதை கிளியர் பண்ணணும், நீங்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும், இதனோட அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியல, நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் அப்படிங்கிற. பெரியவா காதில் வாங்கிட்டேன். பெரியவா என்ன சொல்ல போகிறான்னு ஏகாம்பர மாமா உட்பட அங்கே இருக்கிறவெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நமக்கே தோன்றதில்லையே பெரியவா இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறா. ஏன்னா 60 வயசு ஒரு பெண்மணிக்கு கல்யாணம்னா அது எப்படி சாத்தியமாகும், என்ன ஏது அப்படிங்கிறது சொல்லணும் இல்லையா? இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.